பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பிரதான நோக்கம் என்ன? மனிதனுக்குள் கிறிஸ்துவின் சிந்தையை உண்டாக்க வேண்டும். கிறிஸ்துவின் பாவத்தை மனிதன் வெளிப்படுத்த வேண்டும். ஆவியானவர் வந்த நோக்கமே என்னன்னா, பழைய ஏற்பாட்டுல ஆவியானவர் எல்லா மனிதர்களுக்குள்ளும் இல்ல, சில செலக்டட் பீப்புள், ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள், இந்த 3 கூட்டத்தின் மீதுதான் தேவனுடைய அந்த அபிஷேகமும் பரிசுத்த ஆவியானவரும் இருந்து கிரியை செய்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக, ஆண்டவராக, தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஆவியானவர் வந்து அவர் தங்கி இருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய பரிசுத்த ஆலயம்.